மாத்தா மாத்தா, என்னாச்சு மரியா? இந்த நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வர போறாங்களா, அப்ப லஞ்ச் ரெடி பண்ணுப்போ. என்னது ஏசப்பா வர போறாங்களா? வீடு எப்படி கிடக்கு பாரு, குழு குடி மாதிரி இருக்குது. அங்க துணி இருக்குது, அங்க பாத்திரம் மலை மாதிரி சரிஞ்சு கிடக்குது. சாப்பாடு பண்ணல, வந்து ஹெல்ப் பண்ணுவா. நான் ஏசப்பா வெல்கம் பண்றதுக்கு வீட்டுக்கு வெளியில நிக்க போறேன். ஆமா, அது பெரிய வேலை பாரு. வீட்டுல இருந்து எவ்வளவு வேலை இருக்குது. ஏசப்பாக்கு தான் நம்ம வீட்டு வழி தெரியும்ல, அவங்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், நீ வா. வீட்டுக்கு வரப்போற கெஸ்ட் வெல்கம் பண்ணாம இருந்தா எப்படி? அதுவும் ஏசப்பாவே நம்ம வீட்டுக்கு வராங்க. நான் முடியாதுப்பா, நீ உனக்கு முடிஞ்ச வேலையை மட்டும் பாரு. நான் ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். எப்படி வேலையில இருந்து பிளான் போட்டு எஸ்கேப் ஆகுதா பாரு. ஏசப்பா வந்துட்டாங்க, வாங்க ஏசப்பா வாங்க. என்ன மரியா, எப்படி இருக்க? உன்னோட சகோதரி மார்த்தா எப்படி இருக்கா? ரெண்டு பேரும் நல்லா இருக்க ஏசப்பா. நீங்க முதல்ல வாங்க, வந்து உட்காருங்க. என்னங்க ஏசப்பா, காஃபி குடிங்க. அது இருக்கட்டும் மரியா, நீ வந்து உட்காரு. உனக்கு வேதாகமத்துல உள்ள நிறைய விஷயங்களை கத்துத்தரேன். சரி ஏசப்பா, நானும் பைபிள்ல இருக்கிற நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன் மரியா, சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து வெங்காயத்தை கட் பண்ணி கொடு, காய்கறி கட் பண்ணி கொடு. பாருங்க ஏசப்பா, உங்ககிட்ட பேச கூட விட மாட்டாக்கா. மாத்தா, நான் பைபிள்ல இருக்கிற நிறைய விஷயத்த ஏசப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறேன். நீயும் வா. இங்க பாத்திரம் மலை மாதிரி குமிஞ்சிருக்கு, வந்து ஹெல்ப் பண்ணு வா. ஏசப்பாக்கு வயிறு பசிக்குள்ள சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும். பாருங்க ஏசப்பா, உங்ககிட்ட பேச கூட விட மாட்டாக்கா. ஏ மரியா, சாப்பாடு பண்ணணும். தண்ணி இல்ல, போய் தண்ணி கொறிட்டு வாப்போ. முடியல ஏசப்பா, நீங்க அவளை கூப்பிட்டு பேசுங்க. மார்த்தா, மார்த்தா, இங்க வா ஒரு நிமிஷம். என்ன ஏசப்பா, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேலை நிறைய இருக்கு. அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? உங்களுக்கு வயிறு பசிக்கல, உங்களுக்கு சாப்பாடு பண்ணி தரணும்ல. லஞ்ச் டைம்க்கு வர வந்திருக்கீங்க, மணி 2 ஆக போகுது. அதனாலதான் நான் ஃபாஸ்டா சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இவன் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண வர மாட்டாக்கா. நீ தேவையில்லாத நிறைய விஷயத்துக்கு கவலைப்படுறிய மார்த்தா. ஆமா ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல, அப்புறம் எப்படி நான் கவலைப்படாம இருக்கேன்? வேலை செய்யறது இம்பார்ட்டன்ட் தான் மார்த்தா. ஆனா தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அதை விட இம்பார்ட்டன்ட் தானே. மரியாதை பாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டான். நீயும் அவளை பார்த்து கத்துக்க. சரி ஏசப்பா, நீங்க சொல்றத பண்ணுவேன். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளை பாத்திரம் மட்டும் கழுவ சொல்லிருங்க.